வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இதற்கு சில சில வாரங்களாக நாங்கள் சில தொடர் காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். குறிப்பாக கடந்த கால போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது தொடர்பில் பல்வேறு விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் விடுதலை போராட்டத்தின் டொமினிக் என்ற போராளியினுடைய மகன் அம்மு முகிலன் என்று அறியப்பட்ட பிரசாந்தன் பற்றி அண்மையில தமிழ் கவி அம்மா என்னோடு உரையாடியும் பொழுது குறிப்பிட்டிருந்தால் ஒரு துரியாட்டமானவர், ஒரு கட்டுக்காலை, அவர் அந்த அவிழ்த்து விட்ட காலை மாறி ஓடி திரியக்கூடியவர். பஸ்ஸை கண்டால் ஏறி போயிடுவார். தானே அவரை சில தடவைகள் பிடித்து இயக்கத்திட ஒப்படைச்சிருந்ததாகவும், சின்ன பையன் அடிக்காங்க கொண்டெல்லாம் சொல்லி தானே ஒப்படைச்சிருந்ததாக கூட சொல்லியிருந்தார். அவருடைய கருத்துக்களோட தனக்கு கூட உடன்பாடு இல்லை என்ற அந்த அந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அதனுடைய உண்மையிலே நீங்கள் அங்க அறியப்பட்டிருக்கிறீர்கள் என்றதை மட்டும் என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. அங்க இருந்த பலருக்கும் நீங்கள் அறியப்பட்டவராக இருந்தீங்க. வணக்கம் அம்மு முகிலன். வணக்கம் அண்ணன். என்னென்ன உண்மையிலேயே இப்படி எல்லாரும் ஒரு இதுல ஒரு இதை சொல்றாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லி கொள்ளக்கூடிய விடயம் நான் எல்லாத்தையும் என்னத்துக்கு இந்த கதைகளை கதைக்கின்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது சில விஷயங்கள் ரகசியங்களை நாங்கள் வெளியாத விடையிலாது. புலனாய்வுத்துறையாக இருந்தாலும் ரகசியம், அதாவது 2 புலனாய்வுத்துறை, உள்ளக புலனாய்வுத்துறை, வெளியக புலனாய்வுத்துறை 2 இருந்தது. வர்த்தமான ஒன்று இயங்கினது. ஆனால் ஒருத்தருக்கு யாவும் போராளிகளுக்கு இருந்த தளபதிக்கு அறிஞ்ச விஷயம் தான் தலைவர் அவர்களால் ஒரு புலனாய்வுத்துறை நிர்மாணிக்கப்பட்டு அது பொட்டமானது கூடி தெரியாத ரகசிய புலனாய்வு. உதாரணத்துக்கு பிரேமதாசோட அட்டாக்கு போக்குல பொட்டமான அனுப்பின அட்டாக் போய் 3 தரம் போய் என்ன நடந்தது, அதுக்கு பிறகு பாபுன்றவர் இந்த 3 அட்டாக் நடக்கக்குள்ளே பாபு பிரேமதாசோட இருக்கிறேன். அந்த பாவோட புலனாய்வுக்கும் தலைவருக்கும் இருந்த தொடர்பு இதெல்லாம் ஒரு புரியாத புரியுது. இது ஒருத்தருக்கும் தெரியாத விஷயம். நான் இந்த ரகசியங்களை வெளியாள இப்ப விடையிலாது. அண்ணன் வளர்ப்புல வளர்ந்தனால் நான் ஒரு காலம் புலியான வழியில போக மாட்டேன். நான் பழைய கசப்பான சம்பவங்களை நினைவு கொண்டதுக்கான ஒரு காரணம் இருக்கு. காலப்போக்குல மக்கள் அதை அறிஞ்சு கொள்வார்கள். இப்ப நான் இந்த சொன்ன காரணம் புலனாய்வுத்துறை என்ற எல்லா ரகசியத்தையும் வெளியால சொல்றது இல்லை. புலனாய்வுத்துறை உள்ளக புலனாய்வுத்துறை வெளியாகுது. நான் உள்ளக புலனாய்வுத்துறை அதை விட இதுக்கு மேல நான் கற்க முடியல. ஸ்ரீலங்கா இந்தியா ஆக்கிரமிப்பு படைகளாலும் 2 காலம் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் இப்ப 2 ஒன்று சொன்னீங்க. தலைவர் பிரபாகரனுக்கு கீழே இருந்த புலனாய்வுத்துறை உள்ளக புலனாய்வுத்துறை, அடுத்தது பொட்டமானுக்கு கீழே இருந்தது வெளியக புலனாய்வுத்துறை என்று சொன்னீங்க. இந்த உள்ளக புலனாய்வுத்துறை என்ற அமைப்புக்கு அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருந்ததா? உள்ளக புலனாய்வுத்துறைன்னு சொல்லி அதை உள்ளகம், அதாவது வன்னிக்குள்ள செய்யற புலனாய்வுத்துறை, அது வேறையா இருந்தது. வன்னியை விட்டு வெளியால், அதாவது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள செய்யற புலனாய்வுத்துறை தான் வெளியக புலனாய்வுத்துறை. அந்த வெளியக புலனாய்வுத்துறையிலையும் 2 வகை இருந்தது. தலைவர்கள் ஒன்று இயங்கின ரகசியம். அது அந்த ரகசியம் இப்ப எப்படித்தானே நான் ஒரு பிரச்சனையும் இல்லாம தமிழ்ல விடு புலனாய்வுத்துறையிலேயே எல்லா இடமும் இருந்தாலும் ஒருத்தரும் இன்னும் கண்டுபிடிக்கலாது. அது இதை நான் சொல்ல விரும்பல. இது ஒரு மறைமுகமாக ரகசியமாக இருக்கட்டும். இப்ப எல்லாரும் இப்ப கதைக்கிறாங்க, நாங்கள் போராளி அப்படி ஓடினோம், இப்படி போராடினாங்கள், இப்படி தண்ணினாங்கள் என்று இந்த தாய மண்மீட்பு போரிலே தங்கள் இன்னுயிரில் இருந்த மாவீரர்களுக்காகவும் ஸ்ரீலங்கா இந்திய ஆக்கிரமிப்பு படைகளாலும் 2 காலம் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காக ஒரு நிமிஷம் அகவணக்கம் செலுத்துவோம். அகவணக்கம் செலுத்தி போட்டோன்னு நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்து அண்ணன் வளர்ப்புதான் வழங்கினாங்க. இதுதான் நீங்கள் அந்த அகவணக்கம் செலுத்துற முறையா? ஒரு கூட்டங்கள் தொடங்குற பொழுதோ அல்லது பயிற்சியின் போதா? இது பயிற்சியும் போது, கூட்டங்கள் தொடங்குற போது எல்லா இதுலயும் நாங்கள் இதுன்றாங்க. இப்படி ஒரு வழக்குல எல்லாரும் மறந்துருப்பாங்க. எமது புரட்சிகர இயக்கத்தின் மேன்மை குறிக்கொள்ளாம் சம உடைமை தன்னாட்சி. உங்களோட அந்த அகவணக்கத்தை ஒருக்கா ரிப்பீட் பண்ணுங்க, திருப்பி ஒருக்கா செய்யுங்க அகவணக்கத்தை. தாயக மண்மீட்பு போரிலே தங்கள் இன்னுயிர்களை இருந்த மாவீரர்களுக்காகவும் இந்திய ஸ்ரீலங்கா ஆக்கிரமிப்பு படைகளாலும் 2 காலம் கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காக ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம் என்று அகவணக்கம் செலுத்தி போட்டோன்னு அதுக்கு பிறகு சத்திய பிரமாணம் எடுக்கிறோம் நாங்கள். சரியா? இப்ப இருக்கிற இந்த வெளிநாட்டுல இருந்து கதைக்கிறாக்கள், இடையில போனாக்கள் எல்லாரும் இப்ப 15-16 வருஷம் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. நான் அப்ப படிச்சது அண்ணன் வளப்புல இருந்த சில ரகசியங்கள் சொல்ல விரும்பல. எமது புரட்சிகர இயக்கத்தின் மேன்மை குறிகொள்ளாம் சம உடைமை தன்னாட்சி தமிழீழ விடுதலைக்காக எனது உயிர் உள்ளம் உடைமை அனைத்தையும் ஈர்ந்து இறுதி வரை போராடுவேன் என்றும் எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழிநடத்தை உள்ளமாறு ஏற்று அவருக்கென்று உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் செயற்படுவேன் என்று இந்நாளில் உறுதி கூறியும் புலிகளின் தாகம் தமிழ் தாகம். இப்படி வளர்ப்புலதான நாங்க வளர்ந்தாங்க. இப்பயும் அப்படித்தான் நடந்த கசப்பான விஷயங்களை மறந்து இப்ப நான் சொல்றேன் 1000 மணிக்கு 1000 மணியால் அண்ணன் வளர்ப்புல வளர்ந்தாங்க. சரியா? 1000 மணிக்கு 1000 மணி நேரம் எங்களால எதுவும் செய்யலாத, என்னத்தான் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனால் தர்மம் ஒன்று இருக்கு. தர்மத்தின் வல்ல தலைவர் அடிக்கடி எனக்கு சொன்ன வசனம் ஒன்று இருக்குது. சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை. அவங்களின் கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவங்களின் மதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த இதுவும் இல்லை. ஸ்ரீலங்கா
அரச படைகளுக்கும் எங்களுக்கும் தான் மோதல் சொன்னவர் ஒழிய தலைவர்களுக்கு வந்து அப்படி சொல்லி வழக்கல. இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் பாலசிங்கம் அண்ணன் வந்து அரசியல் துறையில் இருக்கக்குள்ள அண்ணன் வந்து உலகத்துக்கு காய்ச்சி கேச்சிருந்தது. அதே அவருக்கு சிங்கள மொழி தெரிஞ்சிருந்தா, இந்த பௌத்த தர்மம் தெரிஞ்சிருந்தா எப்பயும் நாங்கள் தமிழ் பெற்றிருக்கலாம். தமிழீழம் நீங்க இப்ப நாங்க ஒரு துண்டுக்கு தானே நாங்களுக்கு நான் இப்ப நான் சொல்ற கதை என்னன்னா, முழு இலங்கையும் என்கிறதான், முழு இலங்கையும் என்கிறதான். ஆள பிறந்தவன் ஆளத்தான் வேணும், ஆள பிறந்தவன் ஆளத்தான் வேணும், ஆண்டவனும் அவனும் தான், ஆள போறதும் அவன். நாங்க வந்து ஒரு துண்டுக்கு அடிபடாம முழு இலங்கையும் என்கிறது தர்மத்தினூடாக பெறக்கூடிய தர்மம் என்கிற கைது இருக்கக்குள்ள புத்த மதத்தை இலங்கைக்கு கொண்டு வந்ததை நாங்கள் தான் என்று சொன்னாங்க. புத்த மதம் இந்தியாவில இருந்து தோன்றினான், தமிழ் பௌத்தம் இல்லைன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு, நீங்க கொஞ்சம் பின்னுக்கு போய் தேடி பார்க்கணும். இப்ப நீங்கள் உங்களுடைய கடந்த உரையாடல்ல அது கடினமான விடயங்களாக இருந்தாலும் வரலாற்றினுடைய உண்மை சம்பவங்கள் பதிவு செய்யப்படத்தான் வேணும். அது அப்படி பதிவு செய்வதன் மூலம் தான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். அந்த அடிப்படையில நீங்க பல்வேறு தகவல்கள் இப்ப வந்து சில போராளிகள் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்தால் நீங்க தாங்க மாட்டீங்க. விஸ்வரூபம் என்றால் என்ன விஸ்வரூபம் எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் எடுத்திருக்கிற விஸ்வரூபம் தர்மம். எவ்வளவு இந்த உலகத்துல என்ன ஆயுதம் இருந்தாலும் மன்னன் தர்மம் தான் கடைசியில ஜெயிக்கும். நான் தர்மத்தின் வழியில போயிட்டு உங்களால பெற முடியாத பல விஷயங்களை பெறறதுக்கு முயற்சி செய்யறேன். முடிஞ்சால் இந்த பாதைக்கு வந்து தடையா இருக்காமல் நான் என்ன சொல்ல வாரேன், என்ன செஞ்சு கொண்டு போறேன் என்பது அண்ணன் ஆணை வந்து இப்ப விளங்காது. இன்னும் குறுகிய காலத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் விளங்க வரும். அந்த டைம்ல இப்படி காய்ச்சாக்கள் எல்லாம் மனவருத்தப்படுவாங்க. அதால நான் அவங்களோட கோவப்படையும் இல்லை, எதண்டையும் இல்லை. கடுகு சிறிதுதான், கடுகு சிறிதுதான். இந்த சின்ன பொடியன் என்னத்தை செஞ்சு கிளிக்க போறான், என்னத்தை சாதிக்க போறான்னு நீங்க பாருங்க. தலைவரான தலைவரால் ஏழாக முடிஞ்சது, இவன் என்ன செய்ய போறான்னு நினைப்பீங்க. கடுகு சிறிதானாலும் மட்டும் காரம் பெரிய. இப்ப நீங்கள் அப்போது சொன்னீங்க தலைவரோட தலைவரை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா சில தடவை? ஆனா சில தடவைகள் இல்லைன்னா பல தடவைகள், சில விஷயங்கள் எனக்கு சொல்லலாது. நேரடியாக கட்டாயம் அவர் எனக்கு சொல்ற விஷயங்கள் பல விஷயங்கள் என்ன அதே விஷயங்களை நான் இப்ப வெளியாட விட. அதாவது தலைவருக்கு கீழே ஒரு புலனாய்வுத்துறை இயங்கினதுன்றது ஒரு குறிப்பிட்ட தலைவரிமார் அறிஞ்ச விஷயம். அந்த புலனாய்வுத்துறை ஒருத்தராலையும் கண்டுபிடிக்கலாதுன்னு. இது வந்து 15 வருஷம் தாண்டி வெளியால வர விஷயம் என்னன்னு. அதால இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரியாட்டி இதை பத்தி கதைக்காம உங்களோட பாட்டுல நீங்க இருங்க, நாங்க செய்யறதை நாங்க செய்வோம். இப்ப என்னன்னா முல்லமதி சொல்றார், வேர்கள் புலனாய்வு பிரிவு என்று அது தலைவருக்கு கீழே தான் இயங்கினது, மாத்தியாவால உருவாக்கப்பட்டு தலைவருக்கு கீழே இயங்கினேன். உங்களுடைய அந்த அந்த புலனாய்வு பிரிவுக்கு அல்லது அந்த ப்ரொஜெக்டுக்கு ஏதாவது பேர் இருந்ததா? ப்ரொஜெக்டுக்கு பேர் வந்தேன்னா சில விஷயங்களை நான் வெளியாட விடலாது. ஈழத்தலைவன் என்று சொல்லி, அதாவது அம்முகிலன் என்ற பெயர் மாதிரியான இயக்கம் தால, அதாவது அண்ணன், நான் வந்து இயக்கத்தை கதைக்கல, அண்ணன் வழியால எனக்கு வந்து சூடப்பட்ட பேர் வந்து ஒரு ரகசியமான அது காலப்போக்குலதான் வெளியால வரும். ஈழத்தலைவன் என்ற பேர் தான் எனக்கு வச்சது. ஏனென்றால் இந்த சின்ன வயசுல இருந்த அறிவும் திறமையும் நான் அவருக்கு சில விஷயங்களை செஞ்சு காட்டி நான் பிரத்திக்கலா. அதுக்கு பிறகு எனக்கு ஈழத்தலைவன் என்று அண்ணனால தான் நான் அழைக்கப்பட்டேன். அப்ப இதான் இந்த ரகசியங்கள் இப்ப ராணுவத்துக்கும் தெரியாத ரகசியங்கள் சிலதை எங்கட இந்த ஒன்று 5 தெரியாத 10 தெரியாத ஆக்களோட நான் இப்ப வெளியால விட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த வசனம் மட்டும் தான் வெளியால விடுவேன். ரகசிய புலனாய்வு அண்ணனுக்கு இருந்தது தெரியுமா தெரியாது, இவ்வளவு தான். இதுக்கு மேல அது வந்து வண்ணில இருக்கிறாக்களுக்கு தெரியும். அண்ணன் வண்ணில இருக்கிறாக்களுக்கு நான் ஆறு இப்ப இந்த வீடியோ பார்க்கக்குள்ள கடை முதலாளிமார்கள் எல்லாருக்கும் தெரியும். செந்தமிழன் தான் இன்னைய தெரியும். வன்னி செந்தமிழ் வன்னி வாசனை பத்தியோட நான் மட்டக்களப்பு தொங்கல் இருந்து ஜாழ்ப்பாணம் தொங்கல் வரைக்கும் தெரிஞ்சினான். நான் எந்த வேலையை 15 வருஷமாக நான் செஞ்சு கொண்டுதான் இருக்கேன், இப்பயும் செய்வேன், நாளைக்கும் செய்யத்தான் போறேன். இதுக்கு எதிராக எவர் வந்தாலும் பிரபஞ்சம், நாங்க கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போறது எதுவும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தூடாக அவங்க சந்திக்கப்படுவாங்க. நீ எதை விதைக்கிறியோ அதை தான் அறுவடை செய்வான். ஆனா நான் செய்ய போறது நல்ல எனக்கு மட்டுமில்லைன்னு, வன்னில இருக்கிற இந்த தமிழர்களுக்கு மட்டுமில்லைன்னு, இந்த உலக நாட்டுல இருக்க அனைத்து மக்களுக்காண்டியும் தான் நான் இப்ப இதை போறேன். அதாவது உலக நாட்டை ஆள பிறந்தவன் தானே ஐயா தமிழன். என்னன்னா நீங்கள் இப்ப உங்களோட சத்திய பிரமாணம் பிரபாகரனுக்கு கீழே நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்து அந்த இயக்கத்துல சேர்ந்து இந்த பணியாடுறீங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள விடுதலை புலிகள் அமைப்பு வந்து பிரபாகரனுடைய எந்த கருத்தை, பிரபாகரனுடைய பாசறையில வளர்ந்திருந்தவர்களாக இருந்தாலும் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இல்லை. ஆனா பல்வேறு அநியாயங்களை இவர்கள் கடைசி யுத்தத்திலையும் செய்திருந்ததையும் நீங்க சொல்லிக்கிறீங்க. ஏன் இந்த 2 முரண்பாடு இருக்குது இதுல? ஒன்று பிரபாகரன் என்ற ஒரு தனி மனிதர், அவர் ஒரு நல்லவர் வல்லவராக இருக்கிறார். இங்கால அவருக்கு கீழே இருந்த அவருடைய தளபதிகள் போராளிகள் வந்து அப்படி இருக்கலே, என்ன எங்க இந்த முரண்பாடு வருது? அண்ணன் இப்ப இப்படின்னு சொன்னானு, இப்ப நீங்க அப்பாண்டா நான் வந்து பிள்ளைகள் என்றானு, பிள்ளைகள் விடுற சின்ன சின்ன பிள்ளைகளை அப்பா கண்டுகொள்ள மாட்டேன்.
என்ன இருந்தாலும் பக்கத்துல இருந்து வளர்ற பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளை விட அதை கண்டு கொள்ளாம அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் பெரிய பெரிய பிள்ளையாகி கடைசியில வந்து கிலோ கணக்குல தங்கம் கொண்டு போற அளவுக்கு மாறிட்டாங்க. யுத்தம் முடிஞ்சு சூசேனன் அந்த வீட்டுல தோண்டி எடுத்தாங்க, எத்தனை கிலோ தங்கம் எடுத்தவங்க, அதுக்கு யுத்தம் முடிய ராணுவம் எடுத்தது, ஸ்ரீலங்கா ராணுவம் எடுத்தது. அவ்வளவு நகைகள் தங்கம் எங்கிருந்து வந்தது. ஆனால் சில விஷயங்கள் வந்து நான் வந்து இப்ப இப்படித்தானே இப்ப வந்து அதாவது ஒரு அப்பா வந்து பிள்ளைகள் விடுற ஒரு சில பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டதாலதான் அப்பாக்கும் தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்தது. கட்டுப்பாட்டுல இருந்து இயக்கம் போயிட்டு அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கட்டுப்பாட்டுல பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டுல இயக்கம் இருக்கே இல்லையா பிறகு ஒரு காலகத்துக்கு பிறகு இருக்கல. அதுக்கு பிறகு இது வந்து பெரிய ஒரு புதிரன்னு இப்ப என்னென்றாலும் சில விஷயங்களை நாங்கள் வந்து இப்பயே வெளியால விடையலாது ஒரு சில விஷயங்களை கிடைக்கும். நான் இப்ப இப்படி எல்லாம் கத்துறாக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றை கேட்போம். அந்த கேள்வியை வந்து நான் ஒரு பாடலோட ஆரம்பிப்போம் நினைக்கிறேன். நான் இந்தியாவின் ராணுவமே கூலியா, அதை ஈழத்துக்கு அனுப்பியவள் சோனியா என்ற பாடல் நாங்கள் இதற்கு யாவரும் அறிஞ்ச விஷயம். அமைதிப்படை என்ற பேர்ல ஸ்ரீலங்கா இந்திய ராணுவம் வந்து வன்னிக்குள்ள ஊடுருவி என்ன செஞ்சது என்று யாவரும் அறிஞ்ச விஷயம். அதே மாதிரி ஒரு சிகரெட் பத்தி முடிக்கிறதுக்குள்ள தலைவரை கைது செய்வேன் என்று சொல்லி வந்து அவங்க என்ன செஞ்சது யாவரும் அறிஞ்ச விஷயம். கற்பழிப்பு, கொலைகள் எல்லாம் என்னென்ன நடந்தது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். ராணுவம் வந்து இப்ப ஸ்ரீலங்கா ராணுவம் அப்படி சில பிள்ளைகளை யுத்தத்தால விட்டுருக்கலாம். யுத்த நடத்துற டைம் நான் கண்ட விஷயங்களை கதைப்பேன். அவ்வளவு பேரையும் நாங்கள் வந்து வன்னியை விட்டு வழியால ராணுவ முகாம்கள் அகற்றுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சு எல்லாத்தையும் விரண்டினோம். இப்ப வந்தேன்னா இப்ப நான் கேட்கிற கேள்வி இப்படி கதைக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப இந்திய ராணுவம் வந்து உதவி என்ற பேர்ல வந்து இயற்கை அனர்த்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லயே இந்திய ராணுவம் வந்து வன்னிக்கு கப்பலோட வந்து பாலம் போட்டு கொண்டு இருக்காங்க. அதை போய் நாங்கள் பார்க்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், இதன்றோம். ஸ்ரீலங்கா ராணுவம் செஞ்ச வேலையை விட அதுக்கு அப்பாற்பட்ட வேலை தான் இந்திய ராணுவம் வந்து அந்நேரம் வந்து எங்களுக்கு செஞ்சது. இப்ப நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம்னா ஏன் இவங்களை ஏற்றுக்கொள்ளாது? எங்கட மண்ணுக்குள்ள இருக்கிறவங்க தானே. ஆனா நியாயம் என்றது என்ன பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். எல்லாருக்கும் பொதுவான விஷயம் நான் ஞாபகப்படுத்தினது இதுக்குத்தான். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறியார் வந்தவர். எல்லைகள் மீறி வாரவங்களாலாம் பிரச்சனை எங்களுக்கு. இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறியார் வந்தவர். நீர்வளம் உண்டு, இறைவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை. அண்ணன் அடிக்கடி எனக்கு சொல்ற வசனம். இந்த இதை மறந்துடாத, நீ இந்த பாட்டை நீ மறந்துடாத. ஒரு காலத்துல உனக்கு இது வந்து தேவைப்படும், நீ ஜெயிப்பா. அப்ப என்ன நிம்மதி ஒன்றுதான் இல்லை. நிம்மதி ஒன்றுனா அந்த நிம்மதி எங்க தேடுற? எல்லைகள் மீறி வாரதாலதான், எங்களை எல்லையை தாண்டி இருக்குள்ள வாரதாலதான் இந்த நிம்மதி இல்லை. இந்த நிம்மதி எங்க வெளியால தேடுற தேவையில்லை. உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ளதான் நாங்க தேடுற நிம்மதி இருக்கு. உள்ளுக்குள்ள தேடணும். இப்ப நாங்க வந்து தர்மத்தின் வழியில போய் கொண்டிருக்கோம். தர்மத்தினுடாக பெற முடியாத எதுவும் இல்லை. நம்ம தர்மம் தான் கடைசியில தலைகாக்கும். இந்த தர்மம் தலைகாக்கும் என்றதை நீங்கள் எப்ப உணர்றீங்க? எந்த கட்டத்துல உங்களுக்கு அந்த உணர்வு வருது? நீங்கள் ஒரு ஆயுத போராளியா இருக்கிற வரைக்கும் உங்களோட தர்மம் வந்து துப்பாக்கிதான். சின்ன வயசுலயே நான் வந்து அனுராதபுரம், கண்டி, நூறலி இப்ப நான் சொல்றேன். இப்ப இதுக்குப்பட்ட சில ரகசியங்கள் நான் ஒழிக்கணும் இப்ப ஒழிக்கையில அது இவங்க கேட்கிற கதைக்கு நான் சொல்லணும். வந்து தேடி பார்க்கணும். அவங்க அந்தாபுரம் சிறுவர் இல்லத்துல போய் படிக்கணுங்க. அதுக்கு பக்கத்துல அந்தாபுரம் ஜெயில் இருக்கு சரியா. அந்த ஜெயிலுக்குள்ள எத்தனை தமிழீழ விடுதலை புலிகள் இப்பயும் கைதியாக இருக்கிறாங்கள் என்ற விஷயம் எனக்கு தெரியும் சரியா. நான் அப்பவே கதைக்கிறேன். சின்ன வயசுல போயிட்டு எங்கட அங்க கைதியா இருக்கிற அரசியல் கைதிகளோட அந்தாபுரம் ஜெயில இருக்கிற எங்க தமிழ் விடுதலை புலி உறுப்பினரோட நான் கதைக்கிறேன். அப்ப அசோக லமானிவாசன் அந்தாபுரத்துல இருக்கிற சிறுவர் இல்லத்துல இந்த பெயர் இப்பயும் இருக்கு, படிக்கணும். அதே மாதிரி நூறலியால வந்து கிமுனு மாவட்டம் என்ற இடத்துல வந்து ஒரு சிறுவர் இல்லம் இருக்குது, கைண்டர் ஹோம்னு சொல்றோம். நூறலியால அங்க போயிருந்து படிக்கிறேன். அப்ப இதெல்லாம் முடிக்க போட்டுதான் நான் திருப்பி வன்னிக்குள்ள போயிட்டு திருப்பி அங்க எனக்கு விடப்பட்ட கட்டளையின்படிதான் நான் நடந்து கொண்டு வந்தேன். சில ரகசியங்களை வந்து வெளியால விடையலாம், இன்னும் காலம் இருக்கணும். இந்த ரகசியங்கள் வெளியால வாரத்துக்கு இன்னும் காலம் இருக்கு. இப்ப எனக்கு விடையலாது சரியா. உங்களுக்கு வந்து அடியும் தெரியாம நுனியும் தெரியாம இவங்க கழிச்சு கொண்டிருப்பாங்க. நான் நிறைஞ்ச விஷயத்த நான் கதைக்கிறேன். இப்ப நான் வந்து எப்படி சொல்றேன்னா, இந்த தர்ம பாதைக்குள்ள நான் வரதுக்கான காரணம் சிறு வயசுல நான் அங்க தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு அங்க ஓடி இங்க ஓடி எல்லாம் தெரிஞ்சு கடைசியில எனக்கு பயிற்சி இந்த மாஸ்டர் இந்த மடியில வந்து சாக்குள்ள அங்கே பாக்குள்ள பக்கத்துல இருந்த ஆக்கள் நேற்று ஓடி தெரிஞ்சவன் பொடியா கடவுக்குள்ள இதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் பார்த்த அந்த அந்த காட்சிகள் தான் உங்களை அந்த தர்மத்தின் வழிக்கு கொண்டு போகுதா? இப்ப நான் வந்து தலைவருக்கு எதிராக நான் இப்பயும் கலைக்க போறேன். அது இப்ப இப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி முடியும்ன்றது அந்த பிரபஞ்சம் இயற்கைக்கும் அது ஒரு ரகசியம். அதெல்லாம் இப்ப வெளியால விடையலாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ஆச்சரியமா இருக்கிறேன்டா, விடுதலை புலிகள் சம்பந்தமா வர எல்லாருமே வைக்கிறது வந்து தலைவர் ஒரு நல்லவர், புனிதமானவர், சுத்தமானவர் என்றுதான் எல்லாரும் சொல்லுறார்கள். அப்படி சொல்ற எல்லாருமே பிறகு இந்த போராளிகள் தவற விட்டு விட்டார்கள், தளபதிகள் தவற விட்டார்கள் என்று சொல்றார்கள். அப்ப இந்த வழிநடத்தல் அதான் உண்மை. இப்ப தலைவர் வந்து தப்பி போயிருந்து பரவாயில்ல. நானும்
எல்லாரும் இலங்கையாண்ட எல்லா இந்த வரலாறு ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாரும் வந்து தந்த மகனையும் வந்து யுத்தத்துக்கு அனுப்பி யுத்தத்துக்கு அனுப்பின வரலாறு இருக்கு எல்லாரும். சரி, அதே மாதிரி தலைவர் மன்னன் சார்ல்ஸ் ஆண்டனியை வந்து விடையில அவர் சவுஸ்டாண்டு கொண்ட வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கலாம். யுத்தத்துக்கு கொண்டு வந்து போட்டு சார்ல்ஸ் ஆண்டனியும் கடைசியில இருந்து தலைவரும் இருந்தது என்ன, அதான அந்த மாபெரும் தலைவன். ஆனா வந்து இயக்கத்துக்கு நான் புள்ளியாக குடும்பமே அழிஞ்சிட்டு தானே அண்ணன். அப்ப அதுக்கு கீழே இப்ப பாருங்கன்னா உணர்வு உள்ளவங்க யாரு, இப்போ உயிரோட தப்பிப்ப இருக்கிறவங்க எல்லாம் உணர்வோடு இருந்தவங்களா தலைவர் எப்ப ஆரம்பிக்கிறோம் கடைசி வரைக்கும் அப்படி இருந்தவரன்னு. மற்ற எல்லாரும் மாறிட்டாங்களா, அதான் நான் இயக்கத்தை மற்றவங்க வீட்டு புள்ளியால இவ்வளவு நடந்துட்டு நான் சொல்றேன். அப்ப அந்த தலைவர் அந்த ஆணைக்கு போக இல்லை, இந்த விஷயங்கள் வந்து போய் சேரல. இல்லாட்டி எங்கட மக்களையே எங்கட மக்கள் சொல்ற அளவுக்கு ஒரு இது வந்து சில விஷயங்களை நம்ம கலைக்க விரும்பல. தலைவருக்கு சில விஷயங்கள் மறைமுகமாக தெரியாம தலைவருக்கு ஒரு புத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த பாம்பு மாதிரி தலைவரை பாதுகாத்து வச்சுக்கொண்டு பக்கத்துல சுத்தி இருந்த நரிகள் வந்து அவங்களோட வேலையை பார்த்ததான். நீங்கள் இந்த என்ன சொல்ல தர்மத்தின் வழி நின்ற பிறகு இப்ப நீங்கள் எப்படி தமிழ் மக்கள் இந்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க? ஆனா தமிழ் மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறது என்ன எப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாங்கள் வந்து எல்லாம் சரி, இப்ப நான் வந்து இந்த இலங்கையும் தமிழ் மக்கள் வாழக்கூடிய மாதிரி முழு இலங்கையும் என்கிற மாதிரி ஒரு ஜாதி பேத மதபேத பிரச்சனை இல்லாம தீர்வு கொடுக்கக்கூடிய தீர்வை தான் புத்தர் வந்து தேடி தந்திருக்கிறேன். புத்தர் தேடி தந்துள்ள விஷயமும் பௌத்தத்துக்கான போகணும் என்று சொல்றீங்களா, அல்லது இலங்கையில இல்ல பெரும்பான்மை சிங்கள மக்களோட இணைந்து இதை கொண்டு போகணுமா, அல்லது ரெண்டும் சேர்ந்த ஒன்றா போகணுமா? இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல நானும் உடன்படுறேன். என்னென்றால் இப்ப இந்திய ராணுவம் இங்க மோசமான பல்வேறு கொலைகள், பாலியல் வன்புணர்வுகள், மிக மோசமான நடவடிக்கைகளை செய்திருக்குது. இந்திய அரசோட விடுதலை போராட்டத்தை ஊக்குவிச்சு கெடுத்ததுலையும் இந்திய புலனாய்வுத்துறைக்கு முக்கிய பங்கு இருக்குது. அந்த இந்திய புலனாய்வுத்துறை தான் இவ்வளவு சிக்கல்களையும் உருவாக்கினது, இவ்வளவு அழிவுக்கும் காரணமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அதே புலனாய்வுத்துறையின் கீழே இருக்கிறவர்கள் தான் பிரபாகரன் வருகிறார், துவாரகா வந்து விட்டால் பிரபாகரன் வருகிறார் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அவர் அதை சொல்லுகிற இன்பராசா விடுதலை புலிகளின் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் கட்சியினுடைய தலைவராக இன்பராசா இருக்கிறார். அவர் சொல்றார் துவாரகா வந்துட்டா பிரபாகரனும் வாராரு. அப்ப பிரபாகரன் தப்பி அங்க இருக்கிறார்ன்றதை நீங்க நம்புறீங்க? இப்ப அவங்கட பாணியில போய்தான்னு அவங்கட இதுல நான் தரணும். இப்ப எப்படின்னு சொன்னா யுத்தம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள எம் தலைவர் சாகவில்லை, என்றும் படை ஓய்வதில்லை, விம்மியல தேவையில்லை, வீரப்பட துவைப்பதில்லை, எம் தலைவர் பொட்டம்மான் சூசையோடு புறப்பட்டாரு எம் தலைவன் என்ற ஒரு பாடம் ஒன்று வருது, எங்க இந்தியால இருந்து வருது இந்த பாடல் ஒன்று. அப்ப நானும் இதைத்தான் இப்ப சொல்றேன், எம் தலைவர் சாகவில்லை. அதாவது எப்படி சொல்றேன்னா தலைவர் வளர்த்த பிள்ளைகள் இவங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அது எனக்கு தெரியல, நாங்கள் இப்பயும் இருக்கிறோம், நாங்கள் வந்து அவர வழியில தான் போறோம். ஆனால் அவர் விட்ட ஒரு மாபெரும் புள்ளைய அடுத்த பக்கம் திருப்பி தர்மத்தினூடாக, அதாவது ஆயுதம் தூக்கினால் ஆயுதத்தால மரணம் என்ற மாதிரி நான் எதை செய்யறோம் அதான் எனக்கு திருப்பி வரும் என்ற மாதிரி தர்மத்தினூடாகத்தான் நாங்கள் இதை பெறறதுக்கு வழிய போறோம். அதாவது எங்கட மக்கள் என்ன தமிழ் மக்கள் என்றது வந்து நீங்க நினைக்க கூடாது, தமிழ் இந்த மொழி நாங்கள் பேசுறதுக்கு என்ன அது எப்படி சொல்ற, அந்த உலகத்திலேயே முதல் மொழி மூத்த மொழி தமிழ் தான். நான் எங்கும் தமிழ், எப்பொழுதும் தமிழ், உண்ணுவதும் தமிழ், உறங்கும் போதும் தமிழ், தமிழ் மொழியில் உரையாட என்னைய மாதிரி தமிழ் மொழியில் உங்களுக்கு உரையாட முடியாது. காரணம் என்னென்றால் வந்து நான் சிறிய வயசுலேயே தமிழ் மொழியே என்னுடைய தாய்மொழி தமிழ். அப்ப தமிழ் மொழியில அப்படி ஊறி வளர்ந்த நான் என் தாய்மொழிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். தாய்மொழி இந்த தமிழ்ற அர்த்தம் வந்து உலக நாடே கண் விழித்து பார்க்கக்கூடிய காலம் வரப்போகுது கூடிய சீக்கிரம், வெகு சீக்கிரத்துல. இந்த தமிழுக்குரிய அர்த்தம் என்ன, தமிழன் என்ற ஆறு என்று உலகத்துக்கு காட்ட வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கு. அது வந்து நாங்கள் இல்லை, இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்தாலேயே அதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதை விட நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப எங்கள் அக்கா அன்னையரே எதிரி இங்கு வரலாமா, எங்கள் மண்ணை ஆள நினைத்தால் வேங்கை நாங்கள் விடலாமா. இந்த பாடல் வந்து எப்படி பார்க்கணும்ன்றத வந்து புத்தியுள்ள மக்களுக்கு இனி தெரியும். எங்கட தமிழர்கள் வந்து புத்தி இல்லாத மக்கள். அந்த உலகத்திலேயே அதிகமாக மூளையை பாவிச்சு அதிகமாக மாபெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அந்நேரம் வந்து ஐம்பூதம் நெருப்பு காட்டாயம் ஆகாயம்னு சொல்லி இந்த இயற்கையை வச்சுதான் இந்த புஷ்ப அபிமானம் பறந்து போனது. இதெல்லாம் சில ரகசியங்கள் இப்ப வெளியால விடையலாது. அப்படி இதை கண்டுபிடிக்கவன் இந்த தமிழன். இந்த தமிழனுக்குரிய இது வந்து எப்படி இல்லைன்னு எங்க புத்தியுள்ள தமிழ் மக்களுக்கு தெரியும். இப்ப நான் கதைக்கிற கதை என்ன அரசியல் மாய. இப்ப உதாரணத்துக்கு நேற்று முந்தின நாள் வந்து அங்க
புத்தர் சிலைங்க திஸ்ஸவிகார ஜாழ்ப்பாணம் திஸ்ஸவிகாரில் அங்க திருப்பி கலவரம் வந்து 6 பேர் 7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கிடையில அர்ஜுனா போயிட்டு சொல்றேன் இப்ப புத்த மதத்தை ஏற்றுக்கொள்வோம் தலைக்கொள்வோம் இதை நாங்க கயற்றி பேசி இதண்டக்கூடிய விஷயம் போனா எல்லாரும் உள்ளுக்கு போகணும். அப்படி இப்ப இவர் வந்து இப்ப அங்க போயிட்டு கண்டியில போயிட்டு பெரிய ஆமதுருமார்களை சந்திச்சு இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் மாய. ஆரம்பத்துல பாராளுமன்ற மந்திரக்குள்ளே நான் தமிழன்டா அண்ணன் வளப்புல வளர்ந்து அண்ணன் இல்லைன்னா நான் அப்படியான்னு சொல்லி இதண்டி போட்டு இப்ப வந்து இந்த பக்கமா அர்ஜுனா சொன்ன மாதிரி தானே நீங்களும் சொல்லுங்க, அண்ணன் வளப்புல வளர்ந்தனாண்டா நானும் தமிழன் தானே சொல்றீங்க. நான் ஒரிஜினல், அது டம்மி, அது டூப்ளிகேட், இது ஒரிஜினல், அவ்வளவுதான். ரெண்டு இருக்கு, ஒன்று ரெண்டு, நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு. என்னன்னு மக்களுக்கு தெரியும். நீ யார இதுல மக்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, யார் டம்மி யார் ஒரிஜினல் என்று. விடுதலை புலிகள்ல அர்ஜுனா விடுதலை புலிகள்ல இருக்கேன்றது நான் ஒத்துக்கொள்றேன். அர்ஜுனா விடுதலை புலிகள்ல இருக்கேன். ஆனா விடுதலை புலிகள்ல இருந்தவர்களும் மற்றவர்களை டம்மி தாங்கள்லாம் ஒரிஜினல் என்று தான் சொல்லிடும். இதுதான் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற. அதான் இப்ப டம்மி ஒரிஜினல் ஆரண்டுன்றது வந்து காலப்போக்குல மக்கள் அறிந்து கொள்வார்கள். அதுக்குரிய காரணம் அர்ஜுனா பாராளுமன்றத்துக்கு வரக்குள்ள அவர் வந்து எப்படி அவர் வந்து மக்கள் இடையில தோன்றினவர், பாராளுமன்றத்துல போயிட்டு என்ன கதைச்சவர், அதுக்குள்ள என்ன கதைச்சவர், இங்க இருந்து புலம்பெயர் போய் என்ன செஞ்சவர், எது செஞ்சவர், ஒரு அங்க நேற்று அந்த கார்ல வந்து பயணம் செய்யக்குள்ள திஸ்ஸவிகாரைக்கு இன்றைய ஒன்று கொடுத்திருக்கிறேன். இங்க கை கால் இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கிறானோ, கண்கால் இல்லாம சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கிறானோ, அது ஒரு மரியாதை கதையா. எத்தனை போராளிகள், அந்த போராளிகள் எப்படியா கதைக்கிறேன். கை கால் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறானோ, எவ்வளவு பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறானோ, அதே கதைக்காம உங்களை எதோ கதைக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கே ஒரு மகிமை இல்லாம எங்கட இயக்கத்துல இருந்து இயக்கத்துல உணவை உண்டு உப்பு உண்டு வளர்ந்தவன் வந்து அப்படி கதைக்க மாட்டாங்க. எங்கட மண்ணுல வந்து ஒரு இதனால சிறு புள்ளி இருந்தாலும். இப்ப அர்ஜுனா கதைச்ச முறையில எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இப்ப எனக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒன்று அல்லது 2 தொலைபேசி அழைப்புகள் வருது. தாங்கள் கைகால இழந்திருக்கிறோம், படுக்க புண்ணோட இருக்கிறோம், வீல் சேர்ல இருக்கிறோம், எங்களுக்கு உதவிகள் கிடைக்குது இல்லையாண்டு. அப்ப இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் சரி, இங்க தமிழ் தேசியவாதம், தமிழ் உணர்வு, தமிழர் ஆளோணும் என்று சொல்ற இவ எல்லாரும் வந்து இவர்களை கைவிட்டுத்தானே போனாங்க. இவர்களை நம்பித்தானே அவர்கள் போராட போய் கால் கையெல்லாம் இழந்தவர்கள். அப்ப அவர்களுக்கு என்ன வழியை ஒருத்தரும் காட்டையில தானே. அதைத்தான் நான் சொல்றேன். தலைவருக்கு ரகசிய புலனாய்வு ஒன்று இயங்கினது. அந்த புலனாய்வு துறை ஊடாக வார தகவலை நான் சொல்றேன். இப்ப தலைவரால கட்டமைக்கப்பட்டது வந்து, அதாவது கரும்புலியாக போய் படிச்ச மாவீரர்கள் தாய் தகப்பன், போராளிகள் தாய் தகப்பனுக்கு வந்து ஏற்கனவே வெளிநாட்டுல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு அவங்களுக்கு வந்து யுத்தத்துக்கு புறவு வேண்டாலும் நான் இல்லாத காலத்துக்கு இப்படி தேரணும் சொல்லி தலைவரால் உருவாக்கப்பட்டதுதான் புலம்பெயர் தேசம், அந்த கட்டமைப்பு. அப்ப இந்த மாவீரர்களை பாக்குறதுக்கான நிதி முதலீடுகள் ஏற்கனவே வெளிநாடுகள்ல செய்யப்பட்டுடுது. இப்ப அது வரையிலேன்னு சொல்றீங்களா? வரையில சொல்றேன். என்னென்றால் இப்ப வந்து என்னென்றால் அப்பவே அந்த காலத்திலேயே அமெரிக்கன் பேங்க்ல $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் டிபாசிட் செஞ்சிருக்குது. 1 மில்லியன். இதெல்லாம் வந்து வெளியால வராத ரகசியம். இது வந்து தெரியும் தலைவர் புலனாய்வுத்துறைக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். அமெரிக்கா US பேங்க்ல வந்து சர்டிபிகேட்டோட ஒரு பேப்பர் $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இங்க இருந்து நாங்கள் டிபாசிட் செஞ்சு இங்க ஆயுதங்கள் இதுன்றதுக்கான இங்க கொண்டது எல்லாம் அங்க இருக்கு. அதையும் நிறைய பேர் இப்ப எல்லாம் எல்லாத்தையும் அடிக்கிட்டாங்க. இதெல்லாம் வெளியால இந்த விரும்ப இல்லை. இப்ப நாங்கள் தர்மத்தின் வழியில போயிட்டு தர்மத்தின் ஊடாக நாங்கள் பெற வேண்டியதை பெறுவோம்னு தான் சொல்றோம். எல்லாரும் இல்ல, நீங்கள் தர்மத்தின் வழியில போய் செய்கிறது அது யாரையும் பாதிக்க போறீங்களா? அது என்னால் தர்மத்தின் வழியில நிக்கிறதால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு கொண்டிருக்கு, தொடர்ந்து சீரழிஞ்சு கொண்டிருக்குது. இப்ப அதுதானே நானும் சொல்றேன். இப்ப உண்மையிலேயே அங்க என்னோடய எவ்வளவு போறாங்க வேணும்னா எல்லாரையும் நான் தொடர்புபடுத்துறேன். கைகால் இல்லாம இப்பயும் வந்து அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம இருக்கிறாங்க. ஆனால் தலைவரால நிர்மாணிக்கப்பட்ட ரகசியத்தாலதான் இதெல்லாம் வெளியால வருது. தலைவரால் நிர்மாணிக்கப்பட்ட அந்த கட்டப்பினூடாக அங்க போயிருந்து கொண்டு அதுக்குரிய புரோஞ்செஞ்ச மக்கள் அங்க உணர்வுகளையும் கழிச்சு கொண்டு புலிக்கொடியும் தூக்கி கொண்டு அங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப சொல்றேன், அவ்வளவு சாணம் கொத்தா செத்து மடியக்குள்ள இவ்வளவு பேர் வந்து அங்க வினமுறைக்குள்ள இவ்வளவு பேர் வந்து வீரச்சாவ தழுவக்குள்ள இந்த உலக நாட்டுல வந்து இப்ப அங்கீகாரம் தந்த அந்த நாட்டுக்கு, புலிக்கொடிக்கு அங்கீகாரம், தலைவர் சிலைய உருவாக்குறதுக்கு அங்கிருந்த அந்த நாட்டுக்கு ஏன் அப்ப இயலாம போனது? இப்ப இதுக்கு கிடைக்குதுன்னா இப்ப இது வந்து அரசியல் தந்துவாயம், இது ஒரு மாய. இதுங்கிற மக்களுக்கு விளங்குது இல்லை. ஆனா மக்களுக்கு வெளிநாட்டு இருக்கிற மக்களுக்கு விளங்கல. அவங்க வந்து சோபோ வாக்களிக்காண்டும் அவங்களோட தனிப்பட்ட தேவைக்காண்டும் அவங்களே தண்டுவாங்க. இங்க இருக்க அப்பாவி மக்களுக்காக சனத்திற்காண்டி ஒரு சனத்தில் ஒருத்தன் நானும் ஒரு சனம், நானும் ஒரு மனிதன் என்றது இல்ல, மனித குல அனைத்துக்கு மாடி நான் தான் இந்த கதையை கலைக்கிறேன். அப்ப இல்லாதவங்க, அப்ப இல்லாத இந்தியா, அப்ப இல்லாத வெளிநாடு இப்ப எங்க திருப்பியும் இப்படித்தான். இப்ப திருப்பி முதல்ல யுத்தத்தை உருவாக்கின மாதிரி உருவாக்கி தான் விட்டு போட்டு திருப்பி அவங்கள ஆயுதத்தை விற்கிறதுக்கான இங்க ஒரு ஆயுத உற்பத்தியும் இல்ல, திருப்பி ஒரு இதை கொண்டு இப்படி திருப்பி ஒரு யுத்தத்தை கொண்டு போற பிளான் தான் போய் கொண்டு. இது வந்து இவங்களுக்கு விளங்காது. இன்னும் காலப்போக்குல தான் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். முகிலன் என்னென்றால்
நீங்க சொல்றதுல நானும் உடன்படுறேன். இப்ப புலிகளுடைய சொத்துக்கள் வந்து 300 பில்லியன் US$ இங்க உலாவினது வெளிநாடுகள்ல. இது அமெரிக்காவுடைய CIA அறிக்கைப்படி அவள்கிட்ட அவ்வளவு காசு இருந்தது. அதுல இருந்து 300 மில்லியன் ஆண்டு வருமானம் வருகிறது. இது வெறுமனே ஒருவர் இருவரால செய்யப்படையில விடுதலை புலிகளால அனுப்பப்பட்ட பல தளபதிகள் அல்லது பல முக்கியஸ்தர்களால தான் இந்த முதலீடு செய்யப்பட்டது. அப்போ ஒருவர் ரெண்டு பேர் பிழைக்கலாம். விடுதலை புலிகளோட காசை கொண்டு வந்து அத்தனை பேரும் கல்லறண்டா என்னென்று அந்த அமைப்பு இயக்கத்தை நடத்தினது கொண்டு வந்த அப்பவங்க வந்து உணர்வோட மாறலாம். இப்ப நடக்கிறதோட வந்து உண்மையிலேயே நம்பிக்கையான ஆட்கள் வரும் இருக்கே இல்லையா அண்ணன்? இப்ப ஆறு நம்புறது நான் சொல்றேன். இந்த காசை கண்டோன்னே தலைவரை வித்துட்டு போயிட்டு போயிடுவாங்க. கூட பிறந்த சகோதரத்தை காட்டி கொடுக்குற இந்த காலத்துல, அந்த காலத்துல ராம யுத்தத்துல ராவணனை காட்டி கொடுத்தது யாரு? அவனோட கூட பிறந்த சகோதரன். அப்ப சகோதரனுக்குமே காசு பணத்துக்காண்டி இப்படி வந்து அந்த காலத்துல செய்யக்கூட இந்த காலம் எங்க இந்த கழிவு கடைசியில எவன நல்லவனு கட்டவன் ஒருத்தனுக்குலாம் இப்ப நான் நினைச்ச உங்களை கொள்ளைய மேலும் அதே மாதிரி நான் நினைச்சா இப்ப உங்களை அன்பா பார்க்க மேலும் முடிஞ்ச அளவு அந்த கெட்டவனை ஒழிச்சு கொண்டு நல்லவனங்களுக்குள்ள கொண்டு வருவோம்னு தானே நான் சொல்றேன். நான் வாழ போறது குறுகிய காலம், 1000 வருஷம் வாழ வந்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்ற சில தொடர்புகள் அறந்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல நீங்கள் சொல்ற விஷயங்கள்ல சில தொடர்புகள் அறந்து போகுதோன்னு. இப்ப உங்களோடு தனியே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்களா? விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த வேற யாரும் உங்களுடைய அந்த உள்ளக புலனாய்வு பிரிவிட வெளியக புலனாய்வு பிரிவிட இருந்தவர்களோட உங்களுக்கு தொடர்புகள் இருக்கா? இணைந்து செயற்படுறீங்களா அல்லது? நான் வந்து ஒரு தனி மனிதர் தான். ஆனால் எனக்கு பின்னுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு படையே இருக்குது. ரகசிய புலனாய்வு இப்பயும் இயங்கி கொண்டுதான் இருக்குது. புலனாய்வு இப்படி சொல்லக்குள்ள இந்த பிரபஞ்சம், இயற்கை எல்லாம் சேர்ந்து, அதாவது நீங்கள் இப்படி கலைக்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் தென்பகுதியில இருக்கிறீர்கள், நீங்கள் பௌத்த மத சார்பான விஷயங்களையும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அப்ப இயல்பாகவே மக்கள் நம்புவார்கள் தானே நீங்கள் அரச புலனாய்வுத்துறையால இயக்கப்படுறீர்கள் என்றுதானே நம்புவார்கள். அதை என்னென்று நீங்கள் பார்க்கிறீங்க? அல்லது நீங்கள் இந்த அரசு புலனாய்வுத்துறைக்குள்ள இருந்து நாங்கள் விடுதலை புலிகள் ஒரு கட்டத்துல நம்பினார்கள், நாங்கள் இந்திய ராணுவத்தை அடிச்சு கலைச்சு போட்டோம், உலகத்துல வர எந்த ராணுவத்தையும் அடிச்சு கலைப்போம் என்று நம்பினது மாதிரி அரசு புலனாய்வு முகவர்களுக்கு கதை சொல்லி நீங்கள் வென்றலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து இப்ப இப்படித்தானே, நான் வந்து எந்த வரலாறு வந்து அப்பையும் பதியப்பட்டிருக்கு இப்பையும் பதியப்பட்டிருக்கு. நான் விடுறது கதை இல்லை. இப்ப வந்து இப்ப எனக்கு வந்து வழங்கப்பட்ட படிப்பும் எனக்கு கற்பிச்ச படிப்பு வந்து இது வந்து இது வந்து எங்களால முடியாமல் போனால் இதுக்கு அடுத்த கட்டம் இப்படித்தான், இதன் வந்து இதுக்குள்ளதான் நீ போகணும், இது கூட சேர்ந்து நீ இதை செஞ்சு இத்தனை காலத்துல இது வந்து அடையும். அதாவது அந்த டார்கெட் வந்து தமிழீழம் இல்லை, தமிழீழம் மட்டும் இல்லை, சரியா? இந்த ரகசியத்தை வந்து நான் இப்ப வெளியால வைப்பேன். தமிழீழம் மட்டும் இல்லை, முழு இலங்கையும் இல்லை, இந்த உலகத்தை ஆள்வதுதான் எங்கடையும். இது வந்து சரியான முறையில இந்த உலகமே ஏற்றுக்கொள்ற முறையில், அதாவது உலகத்துல இருக்க முழுப்பெரையும் குண்டு வச்சு இதண்டி சாகடிச்சு அப்படி தர்மத்தின் வழியால கொள்ளுவோம். திருப்பி மனிதனாக புறக்கக்கூடாது. நீ மனிதனாக பிறந்ததாலதான் உனக்கு இவ்வளவு. ஒரு நாளைக்கு உனக்கு வயது போகுது, வருத்தம் போது, ஒரு நாளைக்கு நீ இறக்க போறா. நீ மனிதனாக பிறந்தன்னு எப்படி வாழணும்னு சொல்லி அந்த தர்மத்தை கொண்டு இந்த உலக நாட்டை ஆள்றதும் எங்க அடுத்த பிளான். நீங்கள் இன்னும் பற்று துறக்கல, நீங்கள் இன்னும் பற்றற்றவர் ஆகல, பற்றோடுதான் இருக்கிறீங்க. இப்ப என்னண்டா இப்ப உங்கள்ட்ட கேள்வி வரும், நீங்கள் யாராவது மனநோய் மருத்துவரை சந்திச்சீங்களான்னு கேள்வி வரும். அடுத்து நான் வந்து அதாவது இந்த உலக நாட்டை ஆள்வது எப்படி, அது வந்து ஒரு பற்று இல்லை, அந்த பற்று நூடாக இருக்கிற நல்ல விஷயத்தை பார்க்கணும். அதாவது நான் சொல்றேன் எப்படின்னா, இந்த ஜாதி பேதம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து இந்த உலக நாட்டுக்கே ஒரு உலக நாட்டுக்குன்னா எல்லாருக்கும் பொதுவான தர்மம் ஒன்றுதான். இந்த ஒன்று தர்மத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் இதனூடாக இந்த உலகத்தை ஆளுவோம் என்று சொல்றாங்க வந்து அது இல்லை, ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்துக்கு ஊடாக போய் அடுத்த எல்லாத்தையும் நான் பிறப்பேன். ராக்கெட் ஒன்றுக்கு தானே வேணும், லட்சியம் ஒன்றுக்கு தானே வேணும். எனக்கு என்னவோ இப்ப புலிகள்ல இருந்து வெளியில போறதுக்கு எல்லாரும் ஒரு மனநோயாளியா போறார்களோன்னு ஒரு பயமாயிருக்கு. அப்படித்தான் உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் உள்ளுக்கு வச்சு எப்படி சத்திய பிரமாணம் எடுத்தீர்கள், தலைவரை எப்படி முதன்மைப்படுத்துகிறீர்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் நீங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க, இந்த உலகம் பார்க்காத இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க. ஒரு 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 குழப்பமாக இருக்குது. இந்த போராட்டத்துல இணைந்து கொண்டவர்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு தண்ணில மறக்கிறார்களோ ஒன்று, அப்படி இல்லையா? இது வந்து இப்ப நான் வந்து நீங்கள் சொல்ற ஒன்றுமே நான் சொல்ற கதை வந்து இப்ப வந்து ஒரு மனநோய், இவன் வந்து ஒரு சைக்கோ, இல்லாட்டி இவன் வந்து நல்லா எதையோ குடிச்சிட்டு கதைக்கிறான், இல்லாட்டி இவன் ஒரு
அது செஞ்சு இது செஞ்சு கதைக்கிறான் மறுபோதில். இப்ப நான் சொல்ல போறது என்னென்றால், இந்த உலகத்துக்கே ஒரு செய்தியை கொண்டு போறோம். அது வந்து எங்களால மட்டும்தான் முடியும். எங்களால என்றால் நான் மட்டும் இல்லை, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த உன்னதமான விஷயத்தை கொண்டு போகணும். இந்த உன்னதமான விஷயத்துக்கு வந்து மனிதன் பிறந்தவன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் என்ன கிடைக்கும், எதை செஞ்சா என்ன நடக்கும்ன்றதுதான் சொல்ல போறேன். அந்த காலத்துல வந்து இந்த புத்த மதத்தை பத்தி சின்ன வயசுலயே நான் படிக்கிறதுக்காண்டி போய் என்னென்ன செஞ்சு எதிர்த்து செஞ்சு 6 வழியில ஊவப்பட்டுனா 6 ஊடாக எனக்கு அவ்வளவு வசதியும் கிடையாது. தனியன் சின்ன பொடின்னு போய் இப்படி ஒரு வேலையை செய்யலாமா, பிராக்டிகலா யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு 6 பணம் இருந்தது, 6 அதுக்கு உதவி செஞ்சது. இந்த புத்த மதத்தை நான் இப்ப வந்து பௌத்த சிங்கள மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி அளவுக்கு இவ்வளவு படிப்பும் இவ்வளவு திறமையும் எனக்கு எப்படி வந்தது, இதை கொஞ்சம் பிராக்டிகலா யோசிக்கணும். இவங்க வந்து மாயக்குள்ளாகப்பட்டிருக்காங்க. இந்த மாயை விட்டு வெளியால வாங்கன்னு தான் எல்லாருக்கும் சொல்றோம். தர்மம் ஒரு நாளைக்கு காலம் காலம் பதில் சொல்லுமா அடிக்கடி. தர்மத்தின் பாதையில போறத நான் ஏற்றுக்கொள்றேன். பௌத்த மதத்தின் பல அம்சங்களும் உண்மையிலேயே நல்ல அம்சம். நான் அத எனக்கும் அதுல நிறைய உடன்பாடுகள் இருக்குது. ஆனா அதுக்கு வெளியிலேயும் நீங்கள் போய் தமிழர்களை ஆள வேணும், தமிழர்களை ஆளுவார்கள் என்றெல்லாம் சொல்றதெல்லாம் எனக்கு ஏதோ இந்த 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 விடுதலை புலிகளுடைய பயிற்சிகளுக்கால வார நீங்கள் வந்து ஒரு குழப்பமான மனநிலையோட வாரிகளோன்னு தெரியுது. இல்ல 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 தமிழ இப்ப நான் வந்து வரலாறு இல்லாம கதைக்கல, கொஞ்சம் பொறுங்க. தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழன் தான் ஆளணும்னு சொல்லி நான் வரலாறு இல்லாம கதைக்கல. ராவணன் வந்து ஒரு தமிழ் மன்னன். ராவணன் வரலாறு இருக்குது, இப்பயும் கல்வெட்டு இருக்குது, திருக்கோணேஸ்வரத்துல கல்வெட்டு இருக்குது. ராவணன் வரலாறு இப்பயும் வந்து பௌத்த மக்கள் மத்தியிலையும் வந்து கதைக்கப்படுது, சிங்கள மக்கள் மத்தியிலையும் கதைக்கப்படுது, தமிழர்கள் மத்தியிலையும் கதைக்கப்படுது. அப்ப நான் வந்து ராவணன் வந்து தமிழன். ராவணன் வந்து அந்த காலத்துல 9 கிரகம், 27 நட்சத்திரங்கள், 5 பூதம் இவ்வளத்தையும் ஆட்சி செஞ்சு சிவன் இருந்து நேரடியாக வரத்தை பெற்று ஆட்சி செஞ்சு அந்த வரலாறு இப்ப நாங்கள் படித்துக் கொண்டிருக்கோம். அப்படி ஒரு சம்பவம் அந்த காலத்துல நடந்ததால் ஜேசனார் வரலாறு நாங்கள் படிக்கிறோம். ஜேசனார் வந்து மாட்டுத்தொழுவத்துல பிறந்து 29 வயசு மட்டும் தச்சு தொழில் செஞ்சு அந்த தொழில் செஞ்சு அதுக்கு பிறகு அவர் ஞானம் பெற்று இதை போயிட்டு 33 வயசுல மறைத்து சிலுவையில் அறைந்தும் மறைத்து அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வானத்துக்கு வந்து எல்லாம் உள்ள பிதாவின் பக்கம் வீட்டு இருக்கிறார். அதாவது ஆண்டவர் ராஜ்யம் திருப்பி வரும், எல்லா மதமும் ஒரு மதமாகும் என்று பைபிள் சொல்லப்பட்டது, பகவத்கீதையில இந்த கதை சொல்லப்பட்டது. இப்ப நான் சொல்றேன் வந்து இந்த கதையை வந்து உலகத்துக்கு கொண்டு போக வேண்டிய ஆட்கள் வந்து நாங்கள் என்று சொன்னால் இது வந்து எப்படின்னா இளங்கலை வாழ் மக்கள். அதாவது இந்த சின்ன தீவுக்குள்ள இந்த உலகத்திலே தலை சிறந்த நாடு, இந்த உலகத்துக்கே முதன்மையான நாடு இலங்கைதான் தலை. இங்கிருந்து தான் எல்லா வாளுகளும் போயிருக்குது அங்க. அப்ப நாங்க சொல்றோம் இந்த மண்ணுல நாங்க பிறப்பதற்கு பெரிய புண்ணியம். அதாவது எல்லா மதத்திலையும் சொல்ற மாதிரி இந்த மனிதரோட இருக்கணும். அதுவும் இந்த இலங்கையில பிறந்தது வந்து பெரிய ஒரு புண்ணியத்தால். இது வந்து படிக்கப்பட்ட படிப்பு. நாங்கள் அந்த வகையில பிறவழிக்கிட்டது வந்து எல்லாம் போயிட்டு இப்ப பிறவயத்துக்கு ஒரே ஒரு வழி, இந்த உலகத்தை ஆளக்கூடிய வழி வந்து எங்க கையில கிடைச்சிருக்கு. அது முன்னால போறோம். முடிஞ்ச உதவி செய்யுங்க, இல்லாட்டி வாயை மூடிட்டு நாங்கள் செஞ்சு முடிச்சு காட்ட மட்டும் பொறுத்திருங்க, நாங்க செஞ்சு காட்டுறோம். நிச்சயமாக பொறுத்திருக்க தயாரா இருக்கிறோம். என்ன பிரச்சனை, நீங்கள் யாரையும் கொல்லாத வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தர்மத்தின் வழி நிக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்னென்றால் பிரபாகரன் வந்து தமிழ விடுதலை போராட்டத்தை வழி நடத்தின பல சித்தர்களை உருவாக்கி இருக்கலாம் போல நடக்குது. நான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள் ஒரு வடிவம், முல்லமதி ஒரு வடிவம், இன்பராசா இன்னொரு வடிவம், அப்படி பல்வேறு வடிவங்கள் வருகிறது. அப்ப கொள்கை அடிப்படையில இதையெல்லாம் இணைக்கப்பட்ட மாதிரியும் எனக்கு தெரியல. இது ஒரு என்ன சொல்றது, பிரபாகரன் சொன்னார் தமிழ் மக்கள்லாம் மிகப்பெரிய சக்தி, அவர்கள் உன்னதமானவர்கள், அவர்கள் தமிழ் எழுத வென்றெடுப்பார்கள் என்று. இப்ப நீங்க சொல்றீங்க இலங்கை, முழு இலங்கையும் தான் உன்னதமானது, இலங்கை தான் உலகத்திலேயே மிக முக்கியமானது. உங்களுடைய கனவுகள் நிறைவேற வாழ்த்துக்கள். ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் எல்லாரும் தர்மத்தின் வழியில போறது நல்லம். அதுல மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வரைக்கும் நாங்கள் வந்து என்ன இப்ப இப்படி சொல்றேன். இப்ப நெகட்டிவ் இப்ப பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் வந்து 2 வகை இருக்குது. அதாவது நல்ல சிந்தனை, கெட்ட சிந்தனை. நாங்கள் வந்து நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களுடன் நாங்கள் பழகி இருந்து வீட்டிலேயோ காட்டிலேயோ எங்கேயோ நாட்டிலேயோ நல்லதா நினைக்கிற நல்ல சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறார்களோட நாங்கள் பயணித்தோம்னாலும் அப்படியான ஆட்கள் தான் எங்களுக்கு வந்து ஒன்று கூடுவார்கள். அதே வந்து கெட்ட வழியில தோண்டி அந்த இதுல போராக்களுக்கு வந்து அப்படியான ஆட்கள் தான் வந்து சேருவாங்க. இப்ப நான் சொல்றேன் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஒரு நிமிஷம் இருந்து சிந்திங்க. அடைய என்ன நடக்குது, நான் வந்தேன் அதன் ஜாதி என்றன் மதம் என்றன் இப்படி அடிபடுறேன் இப்படி அடிபடுறேன், நான் என்னத்தை கொண்டு போறேன், கடவுளை நான் சாவுக்கு இந்த வீட்டையும் கொண்டு என்னத்தை நடந்து என்ன நடக்குது எங்க போகணும்ன்றதுக்குரிய வழியத்தை நாங்கள் வந்து மதங்களுக்குள்ள சொல்லப்பட்டது மாதிரி அதை தேடி வந்து அதை செய்யணும். ஆனால் வந்து நான் இப்ப எப்படி சொல்றேன்னா இதோட யுத்தம் தானே. இந்த யுத்தம் வந்து தர்ம யுத்தம். இந்த தர்ம யுத்தம் தான் கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். இந்த யுத்தம் அப்படின்னா நான் கொல்லுவேன், ஆக்களை கொல்லத்தான் போறேன். எப்படி கொல்ல போறேன், ரகசிய புலனாய்வு, பிரபஞ்சத்தின் புலனாய்வு, எப்படி கொள்ற,
திருப்பி மனிதனாக இந்த மண்ணில நீ பிறக்க கூடாது, நீ பிறந்ததாலதான் கஷ்டம், வேதனை, துன்பம், துயரம், உனக்கு இறப்பு, இது இல்ல விட்டு நீ விடுபாடு, இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தை விட்டு வெளியால போய் திரும்பி இந்த உலகத்துக்கு வராம இரு, இதுதான் என் மரணம். பிரபாரம் திருப்பி பிறக்க மாட்டாரா அண்ணன்? எப்படி சொல்றேன்னா, எல்லாம் வந்து இந்தியா இந்தியா தான் எனக்கு இப்ப எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கு. தலைவர் ஆன்மாவோட நான் கதைக்கிறேன், தலைவர் ஆன்மா என்னையோட பேசுது, கஷ்டப்பட்டது என்ன செய்ய சொல்லி சொல்லி இந்தியாவில ஒரு சேனல் வீடியோ போகுது. அப்ப நான் வந்து நெற்றிகண் திறந்து தியானத்தின் மூலமாக இந்த பிரட்டிகளாக அவர வளர்ப்புல வளர்ந்த நான், அப்ப அவர ஆன்மாயே என்னையோட பேசக்கூடாது, இவ்வளவு தகவல் விதா சொல்லு, இதை எப்படி செய்யன்னு சொல்லி எனக்கு இந்த தகவல் வாரது வந்து தலைவர் ஆன்மான்றது சொன்னா பைத்தியக்காரன் என்ன, இந்தியா சொல்றதை நம்புவானோ, நாங்க சொல்றதை நம்ப மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் உங்களோட இந்த தர்ம பயணம் தொடர வெற்றிகரமாக வாழ்த்துக்கள். இருந்தாலும் நீங்கள் ஒரு இப்படி சொல்லுவாங்கல்ல, எப்படி தப்பினா தளபதி இயக்கத்துல இருந்து தப்பினா தளபதி, மாட்டினா மாவீரன், ஓடினா ஒட்டுக்குள், இதுல என்ன பேர் எனக்கு வரப்போதோ தெரியாது. மாட்டினா மாவீரன், தப்பினா தளபதி, ஓடினா ஒட்டுக்குழு, இப்படித்தான் எங்க நாட்கள் சொல்லி கொண்டு வாங்க. இயக்கத்துல போராளிகள் நாங்கள் அடிக்கடி கேட்கிறேன். மாட்டினா மாவீரன் பட்டு போட்டு போட்டோ போடுவாங்க, மாவீரன் சொல்லி லெப்டினன்ட் கேப்டன் ரேங்க தருவாங்க. தப்பினா தளபதி, தப்பின மண்டா சண்டையில இருந்து நாங்க தளபதி, ஓடின மண்டா ஒட்டுக்குழு, இது மூன்றுலையும் இல்லாம வித்தியாசமான பாதையில நான் போய் கொண்டிருக்கேன். காலம் பதில் சொல்லும். திட்டம் இருக்கு கிட்ட வரட்டும் சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பாருங்க. நன்றி. நன்றி 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 நன்றி, வணக்கம்.